ஹலோ கோடர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு த டே 4 வீடியோ. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். HTML நம்ம 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரியே வீடியோவும் பார்த்துட்டு லேப் எக்ஸசைஸ் நான் கொடுத்த ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே படித்து நீங்கள் அதுலேயும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே சிஎஸ்எஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு கோடர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேனே, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், கோடர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு கோடர் கிட்ட தான். சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? ஏய், நீ கோடிங் எல்லாம் பண்றியா? டேய், இன்ட்ரோ போடுங்கடா. சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த தியரிஸ் எல்லாமே இங்கே நான் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுதான் இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சிஎஸ்எஸ் இருக்குல்ல, நான் என்கிட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது மூலிமா வச்சு இந்த WT ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுறேன், டிசேபிள் ஆல் ஸ்டைல்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சைட் அப்படியே கண்டகோலம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன HTML வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண தான் HTMLோட வேலையை ஒழிய, அதை அழகுப்படுத்துறது எல்லாமே சிஎஸ்எஸ் தான். சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நமக்கு இந்த எப்படி பொண்ணுங்கள்லாம் மேக்கப் போடுறாங்கல்ல, அந்த மேக்கப் போடுறதுக்கு எப்படி நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் ஃபவுண்டேஷன் போடணும், ப்ரஷ்ஷு தனியாக இருக்கும், லிப்ஸ்டிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு விஷயங்களாம் அழகு சேர்க்கணும் அப்படின்னா அது நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அது மூலிமா தான் நான் பண்ண முடியும். அங்கே எப்படி அவங்களுக்கு ஒரு பெண் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்கு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தேவையோ, அந்த மாதிரி இங்கே இந்த வெப்சைட் அழகு பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடைக்கல. ஸோ ஃபன்னியாக இருந்தாலும் இதுதான் உண்மை, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக்குள்ளே போனோம் அப்படின்னா, சரி, மெயினாக இந்த சிஎஸ்எஸ் என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, HTML கோர்ஸில் பார்க்கும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போ நான் க்ரியேட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ சரி, இது ஒரு ப்ராஜெக்டோடது நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா, அப்பப்போ எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எஸ், இது டே 3க்கானது இங்கே இருக்குது. இப்போ நான் டே 4க்கு நான் தனியாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டே 4 ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகி கொண்டு இருக்கிறது. எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் ஒரு ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் index.html அப்படின்னு சொல்லியே ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா விட்டது. ஆஸ் யூஷுவல் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ சஜஷனில் காமிக்கணும். பட் கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுக்குது. நிறைய பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கா, ஸோ அதனால் லோட் ஆக டைம் எடுக்குது. இப்போ லோட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டைட்டில் டே 4. ஓகேங்களா? ஸோ ஒரு H1 டேக் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகே. சும்மா கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருக்க ஸ்டாப்பரை ஸ்டாப் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் ஒரு சர்வர் ரன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எனக்கு ரன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம எலமெண்ட் கொடுத்தோம், இங்கே நமக்கு வந்துருச்சு. சரியா? நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி டெவலப்பர் தோறையும் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வச்சுட்டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ஸ்டைல் கொடுக்குறது நீங்கள் HTML கிளாஸ் பார்க்கும்போதே உள்ள விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், இதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த நிறைய மெத்தடில் பண்ணோம். சிம்பிளாக ஒரு மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் H1க்கு தானே கொடுக்க போகிறோம். ஸோ H1ன்னு சொல்லி டேரெக்டாக இந்த எலமெண்ட் பேர் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கூட நம்ம டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டு சிம்பிளி பார்த்தீங்கன்னா கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு கலர் அப்ளை ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம போட்டோம், இங்கே ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே. பட் ஹவ் இட் ஒர்க்ஸ், எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன அப்படின்னா, நான் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணேன். அதில் H1 அப்படிங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணேன். அதில் ஒரு கர்லி பிரஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஒன்று என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி, அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ போட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இது 2 விஷயம் தான் இந்த பக்கம்.
இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் அப்படியே டெலீட் கூட பண்ணிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையில்லை, வேண்டாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல கலர் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி, ரெட் அப்படிங்கிறது வேல்யூ, சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் H1 டேகுக்கு நான் H1ன்னு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு P டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் டு நானும் கோடர் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட்டு பீன்னு சொல்லி போட்டுட்டு ஃபங்க்ஷன் கலிப்ரஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டுட்டு இதுக்கான ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரெட், இதுக்கு வேறு ஏதாச்சும் ப்ளூன்னு சொல்லி கொடுக்கலாமே. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எலமெண்ட்டும் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கு நமக்கு ப்ளூ கலரும் நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சிஎஸ்எஸ்னால் என்ன, சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் பேசாமல் நம்ம டேரெக்டாக லேப் செஷனுக்கு போனோம் அப்படின்னா மெயினான சில விஷயங்கள் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், எத்தனை டைப்ஸாக வந்து சிஎஸ்எஸ்ஸை நம்ம லிங்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஸ்டைல் டேக் போட்டு நான் இங்கே வந்து எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோன்னே எனக்கு இங்கே சேஞ்ச் ஆச்சு, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமாக நான் வந்து ஒரு HTML பேஜில் வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியுங்கிற கேள்வி வந்து இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு நான் ஆன்சர் என்னென்னா 3 விதமாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விதம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல் டேக்கை போட்டுட்டு இந்த மாதிரி டேரெக்டாக எலமெண்ட் என்னமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பண்ணலாம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பட் சிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சேம் பேஜ்லேயே வந்து ஒரு ஸ்டைல் டேக் போட்டு கொடுக்குறது. இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த H1 இருக்குல்ல, இங்கே H1 கலர் ரெட்டுன்னு கொடுத்த இல்லைங்களா, அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த H1லேயே ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, அதில் வந்து நம்ம வந்து கலர் வந்து அதுக்கு சிஎஸ் வந்து கொடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போது இங்கே வந்து ஒரு கலர் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு அக்வா அப்படிங்கிற ஒரு கலர் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் அதுவும் எனக்கு அப்ளை ஆகுது. பட் இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எம்பர்ட் டேக்கில் வந்து H1க்கு கலர் ரெட்டுன்னு கொடுத்துருந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H1 டேக்கில் வந்து உள்ளே வந்து இங்கே ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட் கொடுத்து இங்கேயும் கலர் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே எலமெண்ட்டுக்கு நான் 2 இடங்களில் நான் கலர் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு கடைசியாக நான் கொடுத்த ஆட்ரிபியூட்டில் கொடுத்தது தான் எனக்கு அப்ளை ஆகிருக்குது. H1ல் கொடுத்தது எனக்கு அப்ளை ஆகலை. அப்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல, ஏன்னா அது அவுட்புட்டில் நீங்கள் அந்த கலர் தானே பார்க்குறீங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் H1ல் ரெட்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு H1க்கான அந்த ரெட் கலர் தான் அப்ளை ஆகிருக்குது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்லைன் சிஎஸ்எஸ்ஸாக இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நீங்கள் கலர் கொடுக்கும்போது இது வந்து ரெட் கலரை ஓவர் ரைட் பண்ணி காமிக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அடிக்கிற கணக்கு தான், ஓகேவா? இது வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கு, அதுக்கு மேலே ஒரு லேயராக வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்லைன் சிஎஸ்எஸ்ல நீங்கள் கொடுக்குற அதோடைய வேல்யூ தான் வந்து அது எண்ட் ஆஃப் த எலமெண்ட்டோட வேல்யூவை வந்து எடுத்துக்கும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, சரியா? தெளிவாக குழப்பம்னா இல்லை புரியும்னு நினைக்கிறேன். குழப்பம்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 2 விதமான விஷயங்களும் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று, எப்படி வந்து ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி எம்பர்ட் சிஎஸ்எஸ் எப்படி கொடுக்குன்னு கற்றுக்கிட்டீங்க. 2வது அதில் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ஸில் கொடுக்குறது தான் மெயினாக எடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா? இப்போ அடுத்து 3வதாக ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு போகும். அப்போ வந்து அப்படியே கொச்சன்னு ஒரு பேஜ் ஃபுல்லாக நிறைய சிஎஸ்எஸ்ஸு எலமெண்ட்ஸு அது இதுன்னு எல்லாம் எழுதியிருக்கும், ஓகேவா? அப்படிங்கும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். பேஜோட லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எப்படி தாறுமாறு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி வந்து தனியாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபைல் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் டாட்னு வச்சுட்டு சிஎஸ்எஸ்ன்னு வைக்கணும். பாருங்கள், HTML ஃபைலாக இருக்கும்போது .htmlனு சேவ் பண்ணீங்க. இப்போ இதுவே சிஎஸ்எஸ்ல வரும்போது .cssன்னு சொல்லி சேவ் பண்ணுறீங்க. அதாவது அந்த ஃபைல் நேம்லேயே வந்து சொல்லிடுறீங்க இது எப்பேற்பட்ட ஃபைலு, எதுக்கான ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஃபைலுங்கிறனால நம்ம style.css கொடுக்குறோம், கரெக்டாக? ஸோ கொடுத்துட்டு இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இந்த HTML ஃபைலோட நம்ம லிங்க் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். அதாவது இதை சொன்னோம் இல்லையா, இதை வந்து எம்பர்ட்னு சொன்னோம் இல்லையா, இதை சில பேர் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் அந்த சேம் ஃபைலே நம்ம கொடுக்குறது. இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட் வழியாக ஸ்டைல் ஆட்ரிபியூட் வழியாக அந்த எம்பர்டு கொடுக்குறது. இதே மாதிரி தனியாக ஒரு ஃபைலை போட்டு நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது பேர் வந்துன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, லிங்க்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது.
அந்த டேக் மூலியமா நம்ம லிங்க் பண்ணலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து பாருங்க, லிங்க் REL அப்படின்னு சொல்லி ஆட்ரிபியூட்ட போட்டுட்டு ஆட்ரிபியூட் போட்டுட்டு அதில வந்து ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற வேல்யூ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் hrefல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸோட லொகேஷன குடுக்கணும். இப்ப இந்த ஃபைல் வந்து எங்க இருக்கு? style.css ஓகேங்களா? அப்ப ஸ்டைல் டைப் பண்ணோனே வந்துருச்சு. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. hrefல வந்து இது ரூட்ல இருக்கனால நான் style.cssன்னு டைரக்ட்டா பேர குடுத்தேன். ஏன்னா index.html ஃபைல பொறுத்தவரைக்கும் CSS ஃபைல் அது எங்க இருக்குதோ அதே ரூட் ஃபோல்டர்ல தான் இருக்கிறதுனால இப்படி குடுத்துருக்கோம். இப்ப இன்கேஸ் தனியா இது ஃபோல்டருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி இங்க லொகேஷனும் மாறும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத முடிச்சுருவோம். சரி ஓகே. இப்ப style.cssல வந்து போட்டாச்சா? இப்போ அ இந்த h1க்கு p டேக்லாம் நம்ம ஸ்டைல் குடுத்தோம்ல. இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கட் பண்ணிட்டு இந்த இன்லைன்ல குடுத்தோம்ல, இதையும் நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இந்த ஸ்டைல் டேக்க நான் தூக்கிடுறேன். எனக்கு வேணாம்பா. வெறும் HTML கோடு மட்டும் எனக்கு இங்க இருந்தா போதும். ஸோ குடுத்துட்டு, இங்க style.css இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து இந்த h1ம் p1க்கான கோடையும் நான் வந்து பேஸ்ட் பண்றேன். பண்ணிட்டு 2 ஃபைலையும் நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க வந்து காமிக்கிறேன் பாருங்க. நமக்கு ப்ராப்பரா எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. ஓகே. ஸோ மேஜிக்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே லாஜிக் தான். இப்ப நான் இங்க வந்துட்டு இந்த லிங்க் ஸ்டைல் இருக்குல்ல, இத சும்மா இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இங்க நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டைல் போயிருச்சு. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சிஎஸ்எஸ்லாம் நம்ம தனி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்ப அது மூலியமா தான் நமக்கு லிங்க் ஆகுது. ஸோ சில சமயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த லிங்க்க சரியா பண்ணாதனால, இந்த இடத்துல வந்து ப்ராப்பரா சிஎஸ்எஸ் அப்ளை இருக்காது. நீங்க ஆனா வந்து நான் குடுத்துருக்கேனே, இங்க நான் வந்து கமெண்ட்லாம் பண்ணல. நான் லிங்க் குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு அப்ளை ஆகல அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஸோ அதுக்கு காமனா பேசிக்கா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து சரியா லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. குடுத்துருப்பீங்க. ஆனா லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கரெக்ட்டா லிங்க் ஆயிருக்கான்னு நீங்க என்ஷூர் பண்ணிக்கிறது பெட்டர். அது எப்படி நம்ப பண்றது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வியூ சோர்ஸ் குடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க பண்ணியிருக்கிற எல்லா கோடும் இங்க இருக்கும்ல. நீங்க பண்ணியிருக்கிற எல்லா கோடும் இங்க இருக்கும்ல. அதுல வந்து இந்த style.css குடுத்துருக்கீங்கல்ல. இப்ப அந்த சிஎஸ்எஸ் ஃபைல கிளிக் பண்ண அப்படின்னா, இப்படி ஓப்பன் ஆகணும் ஃபைலு. ஓப்பன் ஆயிட்டு அதுல இருக்கக்கூடிய கோடிங் எல்லாம் இப்படி தெரியணும். சிஎஸ்எஸ் கோட்லாம் தெரியணும். இப்படி இருந்துச்சுன்னா தான், இந்த சிஎஸ்எஸ் ஃபைலு கரெக்ட்டா உங்களுடைய ப்ராஜெக்ட்டோட லிங்க் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா 404ன்னு எரர் அடிக்கும். இப்ப நான் அந்த எரர ப்ரொடியூஸ் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்க. எப்படின்னா, இப்ப இந்த ரூட் ஃபைல் இருக்கு இல்லையா? இங்க நான் வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்றேன். என்னன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு இந்த சிஎஸ்எஸ் ஃபைல தூக்கி அதுக்குள்ள போட்டுடுறேன். ஓகே. ஸோ, இப்ப உங்களுக்கே தெரியும் சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள அது இருக்கனால இது தப்பா தான் இருக்குது. கரெக்ட்டா? பட் நம்ம டெவலப் பண்ற டென்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ சரியா தான் பண்ணியிருக்கோம்னு நெனச்சுக்கிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவுட்புட்ட ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஒர்க் ஆகாது இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். ஓகே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு. பட் ஆனா நீங்க தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சரியா லிங்க் ஆகல அவ்வளோதான். இப்ப நான் வந்து இதோடைய பேஜ வந்து வியூஸ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நான் அத கிளிக் பண்றேன் பாருங்க. கேனாட் கெட் அதாவது 404ன்னு வந்து வருது. மோர் ஓவர் வந்து இங்க கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே வந்து ரெஃப்யூஸ் டூ அப்ளை அப்படிங்கிற மாரி வந்து இல்லாட்டி 404 அந்த மாரி வந்து நமக்கு இங்க வந்து எரர் வந்து த்ரோ ஆக ஆரம்பிச்சுரும். அதாவது சரியா லிங்க் ஆகல அப்படின்னா. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? கரெக்ட்டான லொகேஷன குடுக்கணும். இப்ப சிஎஸ்எஸ் ஃபைல் எங்க இருக்கு? சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள style.cssன்னு இருக்குங்கிறது நம்ம தெளிவா குடுத்த உடனே, எனக்கு இங்க உடனே ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு. இங்க சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி அப்ளை ஆயிடுச்சு. அத கிளிக் பண்ணா எனக்கு சிஎஸ்எஸ் ஃபைல் ஓப்பன் ஆகுது. 2வது கன்சோல்லயும் வந்து எனக்கு எந்த எரரும் இல்ல. ஸோ இவ்ளோ விஷயங்கள வந்து டீபக் பண்றதுக்கு இருக்கு. பார்த்துக்கோங்க. ஓகே. சரி ஓகே. இப்ப சிஎஸ்எஸ்லாம் எத்தன டைப்ஸா இருக்கு? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்லைன் சிஎஸ்எஸ் ஆ சாரி ஈஸியா சொல்றேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ், இன்லைன் சிஎஸ்எஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் 3மே இருக்கு. இன்லைன் சிஎஸ்எஸ் அப்புட்ன்னா சாரி அ திரும்ப திரும்ப அது இன்லைனே வருது பாருங்க. இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்டின்னா, நீங்க இங்க ஸ்டைல் டாக் போட்டு குடுக்கறது. இன்லைன் சிஎஸ்எஸ் அப்புட்ன்னா, எலிமெண்ட்டுக்குள்ளேயே போய் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி குடுக்கறது. எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்டின்னா, தனியா ஒரு ஃபைல வச்சுக்கிட்டு HTML ஃபைல் கூட லிங்க் பண்றது. சரியா? ஸோ இது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னா, அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும், ஆ அந்த ஒரே சிஎஸ்எஸ் ஃபைல வந்து நம்ம மல்டிபிள் HTML ஃபைல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதுக்காக தான் தனியாவும் வைக்கிறாங்க. 2வது அதான் ஒரு நல்ல பிராக்டிஸும் கூட. ஓகேவா? சரி ஓகே. இது 3 பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மிக மிக ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்டின்னா, செலக்டர். அது என்ன செலக்டர் அப்புட்ன்னா, ஒரு HTML பேஜ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக செலக்ட் பண்ண தெரியணும். சரியாக அத வந்து யூஸ் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ்னா நார்மலா இப்படி இருக்காது. நெறைய எலிமெண்ட் இருக்கும். கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிவ் இருக்கும். அந்த டிவ்வுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப மேல ஒரு ஹெட்டிங் குடுத்துட்டு, டிவ்வுக்குள்ள கூட வந்து வேற ஏதாவது பேராகிராஃப் டாக்ஸ் வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி வேற ஒரு சும்மா ஒரு ஹஷ் டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எலமெண்ட்ஸ் மேலே எலமெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் பாருங்கள் ஒரு டிவ் போட்டிருக்கேன், ஒரு பி போட்டிருக்கேன், ஒரு ஹஷ்2 போட்டிருக்கேன். வெறும் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் இங்கே வந்து இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் இங்கே சிஎஸ்எஸ் பண்ணியிருக்கிறது வந்து H1க்கும் Pக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எலமெண்ட்ஸில் போயிட்டு பாடியில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் H1க்கும் Pக்கும் நான் போட்டிருந்தனால இந்த டிவ்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொடுத்த இந்த பி டேக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. பட் H2க்கு வந்து நான் கொடுக்காதனால எனக்கு இங்கே வந்து வரல. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே H1 டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எலமெண்ட்டோட டேரெக்ட் டேக் நேம் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போது இங்கே பி டேக் என்ன அப்ளை ஆயிருக்கோ அதே தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அப்போ இந்த ஒரு பேஜில் எங்கெங்கெல்லாம் பி டேக் வருதோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும். அதே மாதிரி இந்த பேஜில் எங்கெங்கெல்லாம் H1 போடுற எலமெண்ட்டை போடுறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்போ எலமெண்ட் டேக் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் எங்கெங்கெல்லாம் அந்த டேக் வருதோ அங்கே எல்லாத்துலையும் இது அப்ளை ஆயிரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்எஸ் ஐடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாரி, சிஎஸ்எஸ்ங்கிற மாதிரி கிளாஸ் அண்ட் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாரி, கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோ பண்ணிட்டே இருக்கல, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. சரி, சிஎஸ்எஸ் வந்து கிளாஸ் வந்து எப்படி இதை அப்ளை பண்ண சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், போன HTML கிளாஸ்லேயே பண்ணியிருப்போம். கிளாஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். இந்த H1 டேக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட்னு வச்சுட்டு ரெட் கலர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேமை நான் வந்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டாட் ரெட் மட்டும் வச்சுக்கிறேன். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டாட் ரெட் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸாக இருக்கனால டாட்டு. இதே வந்து ஐடிக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஹேஷ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டாட் ரெட்டுன்னு போட்டுட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ளூன்னு சொல்லி போட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் கலர் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இப்போது இதை எப்படிங்க நான் கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ H1க்கு வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னா நான் கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டை கால் பண்ணி அதில் ரெட்டுங்கிற இந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் நேமை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓகே? ஸோ இதுவே பி டேக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதையே கால் பண்ணி ப்ளூன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே? இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. எஸ், ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? பாருங்கள், அழகாக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. எஸ், சூப்பர். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ரியல் டைம் ஒர்க் பண்ணிட்டு என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கனாலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெப் டெவலப்பர் ஆகிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த பேஜில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்குள்ளே இதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் பாருங்களேன், இன்னொரு பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன் இப்போது. ஓகே? ஃபாண்ட் சைஸ்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வந்து லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் எதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு இந்த சிஎஸ்எஸ் அந்த கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் வந்து இந்த கலர் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து மல்டிபிள் கிளாஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் கலர் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து ரெட் கலரும் அப்ளை ஆகிருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த ஃபாண்ட் சைஸும் வந்து அப்ளை ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கிளாஸஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லை எவ்வளோ வேணாலும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாஸஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அந்த ஏன்னா ஐடிங்கிறது யூனிக் இல்லையா? அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானது ஒரு பேஜுக்குள்ள அந்த ஐடியை வச்சு ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ கிளாஸில் தான் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் இந்த பி டேக் இருக்குல்ல, இந்த பி டேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர்னு கொடுக்கலாம், ஃபாண்ட் சைஸும் கொடுக்கலாம். ஓகே? ஃபாண்ட் சைஸ். ஓகே? இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த பி டேக் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஒரு எரர் இருக்குது. என்னென்னா இந்த பி டேக் வந்து
சாரி இந்த டிவ்வுக்குள்ளே கொடுத்தல, இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற இந்த பி டேக் வந்து எனக்கு வந்து ரெட் கலர் அப்ளை ஆகிருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் இந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து வரல. என்னன்னா இங்கே பாருங்கள், ஃபாண்ட் எஃப்ஓஎன்டிக்கு அப்புறம் செகண்ட் லெட்டர் வந்து எஸ் வந்து கேப்ஸில் இருக்குது. இது பேர் வந்து கேமல்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது சிஎஸ்எஸோட கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக அங்கே கேப்ஸ் இருந்து இங்கேயும் கேப்ஸ் தான் போடணும். ஸ்மால் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இதுவும் இன்டர்வியூவில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? சரி, இப்போ நான் இதை கரெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து நம்ம சிஎஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸை கால் பண்ணணும். இந்த பி டேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது வந்து ஒரு ப்ளூ டேக் இருக்குது. இந்த பி டேக்கில் ப்ளூங்கிற கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இதை மட்டும் வந்து மாற்றணும். ஏன்னா காமனாக வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறது ஓகே. இப்போ பர்டிகுலராக இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பி டேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், என்ன கிளாஸ் வந்து ப்ளூ கிளாஸ். கரெக்டாக? ஸோ இதை செலக்ட் பண்ணி இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்கலாம்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி கொடுத்துட்டு சம்திங் லைக் ஒரு கலர் கொடுக்குறேன், ஏதோ ஒரு கலர் கொடுப்போம். சரிங்களா? கொடுத்துட்டு இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா எங்கே பி டேக் செலக்ட் ஆகலையே. ஓகே, ஸோ இப்போ இந்த கேப்பை வந்து இது பண்ணிட்டு, ஐயோ சாரி, சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போ பி ப்ளூன்னு சொல்லி கொடுத்தாச்சா? இப்போ வந்து அவுட்புட் வந்து பார்ப்போம். சாரி, டே 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா ஒரு HTML பேஜில் இருக்கக்கூடிய டேரெக்டாக வந்து அது எலமெண்ட்டையும் டேக் நேம் யூஸ் பண்ணி கலர் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கிளாஸுக்கு அட்ரிபியூட்டில் கொடுத்து கலர் பண்ண செலக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த எலமெண்ட்ல இந்த டேக்ல இருக்கிற இந்த கிளாஸுக்கு எனக்கு இது வந்து வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து நம்ம பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி எத்தனை வகையான செலக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 3 ஸ்கூல்ஸ்லேயே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் வந்து செலக்டர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ இப்போ நான் பி டேக் யூஸ் பண்ணி காமிச்சல, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் செலக்டர்னு சொல்லுவாங்க. நீங்களே இங்கே அதை பார்க்கலாம். ரெண்டாவது ஐடி செலக்டர். நான் இப்போ இங்கே அது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே கிளாஸ் பண்ணோம்ல, இப்போ இதே மாதிரி தான் வந்து ஐடியை வச்சுட்டு நம்ம இதுக்கு மாதிரி நான் சொல்லி கொடுத்தல அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐடியை வச்சுக்கிட்டு இந்த ஐடிஸ் நான் ஆல்ரெடி சொன்னல, கிளாஸாக இருந்துச்சுன்னா டாட் வைக்கணும், ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஹேஷை போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது H1 டேக் தானே, இதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலரை வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இப்போ H1க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். கிளாஸ் செலக்டர் அப்படின்னா நான் ஆல்ரெடி பண்ணி காமிச்சது தான். இந்த மாதிரி டாட்னு வச்சு கிளாஸ் நேம் எழுதிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான செல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது. ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸும் டேரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சல் செலக்டர்னு ஒன்று இருக்குது. யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார் போட்டு கொடுத்தோம்னா எல்லாமே அப்ளை ஆகும். அதாவது என்னென்னா ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே அதுவே அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்களேன். சிம்பிளி வந்து ஸ்டார்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஜஸ்ட் நான் சென்டர்னே கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு சென்டராக அப்படியே வெர்டிகல் சென்டராக நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணலாமே. இப்படி செலக்ட் பண்ணிங்கனாலே அதுக்கு என்னென்ன சிஎஸ் அப்ளை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இங்கே வந்து சேல்ஸ் வந்து காமிச்சிரும். இதை வச்சு நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அப்ளை பண்ண ஸ்டார் இங்கே வந்து வந்திருக்கு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் லைனாக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து செக் பண்ணுற பாருங்கள், எல்லாமே வந்து சென்டர் லைனாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக வந்து எல்லா அலைன்மெண்ட்டும் சென்டர் கொடுக்கணும் அப்படின்னா பண்ணணும். பட் இது வந்து வெரி வெரி ரேரு. மோஸ்ட்லி மார்ஜின் பேடிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் இருக்கிற மொத்தமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, வேறு என்ன செலக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வேறு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிங் செலக்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ குரூப்பிங் செலக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே H1 H2 Pலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக பண்ணோம்ல, அப்படி தனித்தனியாக பண்ணாமல்
ஒரே ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு H1ம் H2 H3 ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், இந்த 3 ஹெட்டிங்க்கான பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எனக்கு வந்து என்ன இருக்கணும், பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டோட்டலாக வந்து குரூப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுத்தேன் அப்படின்னா H1 H2 H3 இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேபிள் ஆகிடுச்சு. பட் நல்லா பாருங்கள், நான் ஆல்ரெடி கொடுத்த H2க்கு வந்து வந்திருக்கீங்க ஓகே. ஆனால் H1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொடுத்த பிளாக் கலர் வந்து குரூப்பிங்கில் கொடுத்த பிளாக் கலர் வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா நான் ஐடியில் ஆல்ரெடி வந்து இங்கே கலர் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து வரல. இப்போ அது எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்க்ளமேட்டரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தான் வந்து அது வந்து எடுக்கும். அண்ட் அந்த நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்னுடைய கடைசி அந்த எலமெண்ட்டுக்கான கடைசி அப்ளையாக இருக்கணும். இருந்தால் தான் வரும். அதுக்கு எல்லா இடத்துலையும் போய் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கடைசியாக நான் கொடுத்தா தான் வந்து எனக்கு இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆமாம், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செலக்டார்ஸும் வந்து இங்கே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டைம் நீங்களும் இங்கே வந்துட்டு இது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினான டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதை கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பராக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 50 days நம்ம முடிக்க முடியாது. ஸோ அதனால் மெயின் டாபிக்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு அடுத்த 50 days சேலஞ்சுக்குள்ள நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகிற வழியை பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்குறேன் நான். இதில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜஸ் மட்டும் பண்ணாமல் நிறைய எலமெண்ட்ஸை போட்டு அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவ் இருக்கு இல்லையா, இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி நீங்களே மல்டிபிள் டிவ் கொடுத்துட்டு கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து டிவுக்கு நான் கொடுக்குறேன், சிஎஸ்எஸ் பண்ணுறேன் பாருங்களேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு வயலட் கலர் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து வயலட் கலராக இருக்குது. ஓகே. அண்ட் வந்து இன்னும் வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம், லைக் வந்து ஹைட்டுங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 100 விகேஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கான ஸ்கேல் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே தான் பார்க்கணும். எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு வரும்போது நான் வந்து பண்ண போதில்லை, ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் சும்மா ஒரு இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த டபுள் ஸ்கோல்ஸ் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபுல்லாகவே இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து ஒரு நல்ல வெப் டெவலப்பராக ஆகிடுவீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான டார்கெட் படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேப்பா லோடே ஆக மாட்டேங்குது. சரிங்க, கொஞ்சம் பசி வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் முடிச்சாச்சு, செலக்டர் முடிச்சாச்சு. அண்ட் கமெண்ட்ஸ், சாரி இதையும் நான் முடிக்காமல் போகக்கூடாது, கண்டிப்பாக முடிச்சுட்டு போகலாம். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய டாப்பிக்லாம் கிடையாது. நம்ம HTML எப்படி ஒரு எலமெண்ட் வந்து சும்மா டெம்பரரி ஹைட் பண்ணி வைப்போம், மெசேஜஸ்க்கெல்லாம் ஹைட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சிஎஸ்எஸ்லையும் இருக்குது கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அது எப்படி அப்படின்னா பேக் போட்டு ஸ்டார் போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு அது நீங்கள் திரும்ப ஸ்டார் போட்டு பேக் போட்டு வந்து முடிச்சிடலாம். ஸோ ஆல்மன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்னிப்பர்ஸ். ஓகே. மெசேஜ் எல்லாம் கொடுத்துக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவ்வே எடுத்துக்கோங்களேன். இங்கே நீங்கள் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாக் போட்டு ஸ்டாரை போட்டுட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் செட் பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டாரை போட்டுட்டு பேக் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக முடிஞ்சிடும். இது மெசேஜுக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கட் பண்ணுற பாருங்கள். சரி, கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ டிவ் பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, நான் இதை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ இல்லை இதை ஃபுல்லாக சேர்த்தி வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டாலோ, இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இப்போ அவுட்புட்டை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே வராமல் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து கமெண்ட் ஆகிடுச்சு. இந்த டிவை செலக்ட் பண்ணி கூட பார்க்க கூட உங்களுக்கு வந்து வராது அந்த, ஏன்னா அப்ளை ஆகலை கரெக்டாக. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே இப்போ நான் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கேன், நான் வராது. ஏன்னா நான் அந்த டிவுக்கு அப்புறமே தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வராது. ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ப்ராப்பராக எனக்கு இது எங்கே தேவை, இந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் இங்கேயே முடிச்சிடுறேன் கரெக்டாக. அப்போ ஸ்டார் போட்டு பேக் போட்டால் பாருங்கள், VS கோட் ஸ்டுடியோ கூட வந்து அழகாக நமக்கு எடுத்து காமிக்குது. பாருப்பா நீ இது வந்து இந்த கலர் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகாது. இப்படி ஹைலைட்டடாக இருந்தால் தான் இந்த கோடு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து காமிக்குது. ஓகே. திஸ் இஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு யூஸ் VS கோட். வேறு நோட் ப்ளஸ்லாம் போன இந்த அளவுக்குலாம் இருக்காது. இது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ பாருங்கள் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்றைக்கான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ½ hour ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கான டாபிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து என்ன டாபிக்ஸ், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸை பற்றிலாம் நம்ம நாளைக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. டாடா பை பை, டேக் கேர். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் இருந்து ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தென் வாட்சிங் எ வீடியோ. ஓகே. பை பை.